வணக்கம். ஒரு மாற்றுத்திறனாளி தனக்கு தேவையான வாகனத்தை எப்படி முறையாக வாங்கி அதை எப்படி முறையாக பதிவு செஞ்சு பயன்படுத்தலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி வாகனத்தை வாங்கும் பொழுது அவருக்கு சாலை வரி ரோட் டேக்ஸ் கிடையாது. அதை எப்படி அவர் பெறலாம்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது முதல்ல அவர் செய்ய வேண்டியது மெடிக்கல் சர்டிஃபிகேட், மருத்துவ சான்றிதழ் அவர் பெறணும். ஒரு ஹியரிங் இம்பேர்டு இருக்குன்னா அவர் அதற்கான தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் தன்னால் அந்த வாகனத்தை இயக்க முடியும்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒரு ஆர்த்தோபெடிக் ஹேண்டிகேப்ட் பர்சன் இருக்காங்கன்னா, கை செயலிழப்பு, கால் செயலிழப்பு போன்றவைகள் இருக்கிற ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சன் இருக்காங்கன்னா அவர் அந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆர்த்தோ டாக்டர், சர்ஜன் கேட்டகரியில் இருக்கிற ஒரு டாக்டர் தான் இவரால் இந்த வாகனங்களை இயக்க முடியும்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதுதான் முதல் படி, முக்கியமான படி. ஸோ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரோட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குன்ற ஆர்டர். அந்த ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கூகுளில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்ற நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த கவர்மெண்ட் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு ஒரு டீலர்கிட்ட போகணும். டீலர் முதல்ல இந்த ரோட் டேக்ஸ் எக்ஸம்ஷனோட வண்டி விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை முறையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வண்டி விற்கிறதுக்கு முன் வருவாங்க. அவங்களால எக்ஸம்ஷன் வாங்கி கொடுக்க முடியாது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அதை எப்படி பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு வண்டி வாங்கிக்கலாம். எல்லா டீலரும் டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு வண்டியை கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு வழிவகைகள் இருக்குது. அந்த விதத்தில் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா லோதா ஹோண்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அந்த மோட்டிவேஷனோடு அவங்க அந்த வாகனத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முதல் படி, வாகனம் வாங்குறதுக்கான முதல் படி முடியுது. வாகனம் வாங்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கான இன்சூரன்ஸை நீங்களே போட்டுக்கணும். இல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸை வாங்கிக்கணும். இன்சூர் பண்ணாமல் டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே இன்சூரன்ஸும் போட்டு வாங்கிக்கணும். அதுக்கான ஒரு புக்லெட்டும் கொடுத்துருவாங்க. டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் வேணும் அதெல்லாம் போட்டு அவங்க ஆன்லைனில் ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது போக வேண்டியது இருக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. ஸோ இதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸும் வாங்கியாச்சு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு, டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டோன்னே நீங்கள் வண்டியை மாற்றி அமைக்கிறதுக்கு சான்றிதழ் பெற்ற ஒருத்தவங்க கிட்டே கொண்டு போகணும். அதாவது அப்ரூவ்டு ரெட்ரோஃபிட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தொழிற்கூடத்திற்கு தான் நீங்கள் உங்களோட வண்டியை கொண்டு போக முடியும். சென்னையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி தரமான முறையில் வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு தராங்க. மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு. அவங்க பைக் மட்டும் இல்லாமல் கார் போன்ற பல வாகனங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி திறம்பட வடிவமைச்சு தராங்க. அவங்கள நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த வண்டியோடு போய்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ், உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், இன்சூரன்ஸு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களை அவங்க பங்குக்கு ஒரு தடவை பரிசோதித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாகனத்தை சரி செஞ்சு மறு வடிவாக்கம் செய்து தருவாங்க. அந்த மாதிரி ரெட்ரோஃபிட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே அந்த ரெட்ரோஃபிட்மெண்ட் என்ன டைப் ஆஃப் ரெட்ரோஃபிட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகுதி சான்றிதழும் உங்களுக்கு கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட்டும் தருவாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போது உங்ககிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸு, ரெட்ரோஃபிட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு உங்களுடைய வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை ஸ்மார்ட் கார்டாக வேணும் பொழுது நீங்கள் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். எந்த இடத்துலையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எங்கேயுமே உங்களை தேங்க வைக்கிறதே கிடையாது. நீங்கள் போன உடனே உங்களோட முதல் வேலையாக உங்களை தான் அட்டன் பண்ணி, மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அவங்கள தான் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை அந்த சர்வீஸை பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த அதிகாரி அதை ஃபில் பண்ணி, ஆர்டிஓ ஆஃபீஸர் அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவார்.
நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை ரிஜிஸ்டர் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டேயே உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கனாலும் உங்களோட வேலை முடிஞ்சுது. ஓரிரு நாளில் உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துடும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடையே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதோடைய அந்த பகுதி வந்து முற்று பெற்று விட்டுருது. இதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டோன்னு அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துட்டதுக்கப்புறம் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி இந்த வண்டி ரெட்ரோ ஃபிட் பண்ணியிருக்கேன், இதை என்டோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரெட்ரோ ஃபிட் அந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கீங்களா, ரெட்ரோ ஃபிட்டட் டீட்டெயில்ஸை வந்து இதில் ஏற்றலைன்னா இன்சூரன்ஸ் கிளைமிங்க்கு போகும்போது உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லா முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஆக்டிவா, நான் வாங்கின வண்டி பற்றி சொல்கிறேன். ஆக்டிவா டீலக்ஸ்னு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். அந்த வண்டி வாங்கும்போது 8000 ரூபாய் ரோட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து எனக்கு கிடச்சிது. அதுவும் இல்லாமல் ஒரு முறையாக வந்து நான் என் முதல் வண்டி வாங்கினதுலேருந்து எல்லா வண்டியுமே முறையாக பதிவு பண்ணி தான் நான் எடுக்கிறேன். பதிவு பண்ணி எடுத்திங்கன்னா அதனால் ஒரு ஒரு சம்பவங்கள் ஒரு 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 ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு அதனால் ஏற்படுற அந்த கிளைம், அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களும் எந்த சட்டச்சிக்கல்லையும் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.